Hey guys, welcome to Viji Arts and Creatives. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா செயின் ஸ்டிட்ச் எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு செயின் ஸ்டிட்ச் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜரி த்ரெட்ல தான் நம்ம போட போறோம். அதுக்கு தேவையானது நீடில் and ஜரி த்ரெட் மட்டும் தான். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரெட்டை பத்தி நம்ம பாத்துறலாம். த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 753 தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பிகினர்ஸ் வந்து A1 த்ரெட் தான் எடுப்பாங்க. அது இல்லைன்னா இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 753 தான் நான் எடுத்திருக்கேன் அண்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். இதே தான் உங்களுக்கு நான் சஜெக்ட் பண்ணுறேன். இந்த டிசைன் இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குது. இந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நீடிலை பற்றி நான் சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் பிகினர்ஸ் நீடிலை பற்றி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி அதில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நீடில் நான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த நீடிலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே 90 டிகிரி ஆங்கிளில் தான் நீங்கள் பிடிக்கணும். இப்படி சாச்சோ இல்லை இப்படி சாச்சோ நீங்கள் பிடிக்கக்கூடாது. இப்படி 90 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் நல்லாவும் டிசைன் நல்லாவும் வரும். ஏன்னா ஃப்ரேமில் இருக்கும் போது வரைக்கும் நல்லா இருக்குது. ஃப்ரேம் மட்டும் நம்ம கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் அந்த டிசைன் வந்து கோணல் மணமாக இருக்கலாம், மேபி கிழிஞ்சு கூட போயிருக்கலாம் கிளாத்து. அண்டு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். இந்த ஃப்ரேம் நம்ம மாட்டினதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து இப்படி லைட்டாக குத்தி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிசைன் போடும்போது ஒன்றும் தெரியாது. டிசைன் போடும்போது ஒரு வேலைக்கு தெரியாது, அப்படி தூக்கி வரும். ஒரு சில நேரத்தில் கிளாத் வந்து கிளிய கூட செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்து மாட்டினதுக்கப்புறமா கிளாத்தை வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டிசைன் போடும்போது டிசைன் வந்து எந்த பக்கமாக போகுதோ அந்த பக்கமாக தான் அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹூக் வந்து இப்படி போகணும். டிசைன் வந்து இப்படி நேராக போகுது, இந்த பக்கமாக போகுது அப்படின்னா இந்த ஹூக் வந்து இந்த பக்கமாக தான் போகணும். டிசைன் வந்து பக்கமாக வருது அப்படின்னா இந்த ஹூக் வந்து இப்படி மேலே தான் வரணும். பிகாஸ் இந்த ஹூக்கில் தான் நம்ம வந்து நூலை வந்து மாட்டியிருப்போம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு வந்து எடுத்தோன்னே வராது. ஸோ வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி கொண்டுட்டு வந்து இந்த ஹூக் வந்து இந்த பக்கம் வரணும். இந்த த்ரெட்டு வந்து இந்த ஹூக்கில் மாட்டினதுக்கப்புறமா இப்படி லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணணும். இப்படி இந்த ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வரணும். அப்படியே லைட்டாக ஹாஃப் ரொட்டேட் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த ஹூக் இந்த டிசைன் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கமாக தான் இருக்கும். இப்போ வந்து த்ரெட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த த்ரெட் ஹேண்ட் எப்போவுமே கீழே தான் இருக்கும். இந்த நீடில் ஹேண்ட் மட்டும் எப்போவுமே மேலேயே இருக்கும். த்ரெட்டோட வேலை என்னென்னா கீழே வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த நாட் வந்து போட்டுக்கிறணும். நாட் போட்டதுக்கப்புறம் இந்த செகண்ட் விரலோட இந்த கட்டை விரலே அட்டாச் பண்ணி இப்படி ஆள்காட்டி விரலோடு இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து வச்சிடணும். அண்டு இந்த நீடில் வந்து இந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதைத்தான் இப்படி தொடும். இதோட வேலை இதுதான். இது போட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரொட்டேட் பண்ண அந்த நூலை வந்து நம்ம இந்த ஹூக்கில் மாட்டி தான் விட போகிறோம். இந்த ஹேண்ட் வந்து கீழே இருக்கும், இந்த நீடில் மட்டும் தான் மேலே இருக்கும். இப்போ வாங்க எப்படி போடலான்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து எப்போ டிசைன் வந்து நான் கீழ் நோக்கி நான் போட்டு போகிறேன். அதனால் இந்த ஹூக்கை வந்து நான் மேலே கொண்டு வந்து அந்த கிளாத்துக்குலாம் மாட்டிக்கிச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை இப்படி ஒரு பஞ்ச் பண்ணி கீழே இருந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன். கீழே வந்து இந்த ஹூக்கோட ரொட்டேட் பண்ண தான் செய்கிறேன். ரொட்டேட் பண்ணி அந்த ஹூக்கில் மாட்டி தான் ஒரு த்ரெட்டை, மற்றபடி அங்கே கீழே எந்த வேலையும் இல்லை. பாருங்கள், மேலே தான் நம்ம டிசைன் போட தான் நம்மளுக்கு வரும். நல்லா பாருங்கள். நல்லா பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். அண்ட் இப்படி நல்லா பஞ்ச் பண்ணி கீழே நாட்டை வந்து நூல் வந்து சுற்றுறேன். சுற்றி இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். த்ரெட் இப்படி வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் கீழே வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். இதில் நான் வந்து பஞ்ச் பண்ணுறேன்.
அந்த ஹூக்கில் வந்து இந்த த்ரெட்டை மாட்டி விடுறேன். த்ரெட்டை மாட்டி விட்டு அந்த த்ரெட்டை மேலே எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணுறேன், அந்த நீடில் சுற்றி விடுறேன், அண்டு மேலே எடுத்து ரொட்டேட் பண்ணி போடுறேன். இதே ரொட்டீனாக வரும். நல்லா பாருங்கள், ரொட்டேட் பண்ணி தான் போடுறேன். நல்லா பாருங்கள், பஞ்ச் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன் அண்ட் போடுறேன். மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், போடுறேன். பஞ்ச் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், போடுறேன். இதுதான் செயின் ஸ்டிச், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்பவே சிம்பிள் வே தான். பிகினர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும். அதே மாதிரி தான் பஞ்ச் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இப்படி கொண்டு வர போகிறோம். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த நாட் இங்கே முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் கட்டர் வச்சு நான் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறமா கீழ் வழியாக எடுத்துகிட்டு போய் இதை அப்படி கொண்டு வந்து நான் விட்டுறேன். இது வந்து பேசிக்காக பண்ணுறது தான். நாட் போடுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.